தூய்மை பணியாளர் பத்மா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இப்போ அரசியல் பிரமுகர்கள் தொடங்கி சினிமா பிரபலங்கள் வரைக்குமே பேசப்பட்டு இருக்க ஒரு நபர் தான் தூய்மை பணியாளர் பத்மா. கடந்த மாதம் 11ஆம் தேதி இவர் வழமையா துப்புரவு பணியில ஈடுபட்டு இருக்கும் போது அங்க 45 சவரன் நகை இருக்கக்கூடிய ஒரு பொதியை பார்க்கிறார். கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பொதியை எடுத்து கொண்டு போயிட்டு போலீஸ் நிலையத்துல ஒப்படைக்கிறாங்க. இந்த விஷயம் தீயாய் பரவ எல்லாருக்குமே பரவுது. எல்லாருமே அவங்கள பாராட்டுறாங்க. ஏன்னா 45 சவரன் அப்படின்னு சொல்றது இந்திய மதிப்புல 50 லட்சம். கிட்டத்தட்ட உங்க நாட்டு மதிப்புல பெருக்கி கூட்டி பாருங்க, கணக்க வரும். ஆமா, இப்படிப்பட்ட குணமுடைய ஒருத்தவங்க இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு. இதை கேள்விப்பட்ட மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவங்களை கூப்பிட்டு, அதாவது பத்மா அவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கான செக் கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இவங்களோட போட்டோ ஒரு ஸ்டேம்ல வந்திருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ, அதாவது நேற்றைய தினம் ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பத்மா அவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு தங்க சங்கிலி ஒன்றையும் பரிசாக வழங்கி இருக்கிறாரு.